ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் யான் மறுபடியும் ரொம்ப கோவமா இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் சிமி அவளும் நானும் சேர்ந்து இருக்கிறதுக்காக கட்டின அந்த ரூம்ல துவான்ஷுவை தங்க வச்சிருப்பா. அதை விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு இருக்கான். இங்க துவான்ஷு ஒரு வழியா கண்ணு முடிச்சிடுறான். சிமி பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்கா. மருந்து குடி அப்படின்னு சொல்றா. சிமி, உனக்கு டேஸ்ட் தெரியாதனால இன்னும் எனக்கு கசப்பு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியவே இல்ல. எனக்கு சும்மாவே கசப்புனா பிடிக்காது, இது மோந்து பார்த்தாலே கசக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அப்ப வாய் மூடிட்டு குடி அப்படின்னு சிமி அவனுக்கு அந்த குடிக்க வச்சிட்டு இருக்கா. சிமி, நான் ஒண்ணு சொல்லவா? ஷியனுக்கு நான் ஒரு விஷயத்த மறக்க வச்சேன். அது மறந்த மறுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷுக்கு லைட்டா தெரியுது போல அவன் எதையோ மறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிமி பாக்குறா. உனக்கு எந்த கெட்ட கனவும் ஞாபகம் இருக்க கூடாது, அதுக்கு நான் அலோவும் பண்ண மாட்டேன். மருந்து குடிக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவனை மருந்து குடிக்க வைக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் ஜிஜி வரா. வந்து துவான்ஷுவை பாக்குறா. உன்கிட்ட நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், அது மட்டும் இல்லாம நிறைய கிஃப்ட் உனக்காக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல. கிஃப்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம், சிமிய பத்தி கதை சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்க, கண்டிப்பா சொல்றேன், வா உள்ள போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். மனுஷங்களுக்கும் ஆத்ம உலகத்துக்கும் இருக்க தொடர்பை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு குரூப் இருக்கு, அந்த மந்திரவாதி குரூப். அந்த குரூப்ல இருந்தவங்க தான் சிமியோட அம்மா. அவங்க இந்த ஊர் ஆத்ம உலகத்தோட அதிராஜாவோட காதல்ல விழுந்தாங்க, அதாவது சிமியோட அப்பா. அப்புறம் அவங்க அந்த பொறுப்பை அங்கே விட்டுட்டு இங்கே சிமி அப்பா கூடயே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிமி அங்க பிறந்தா. ரொம்பவே ஸ்பெஷல் சைல்டா இருந்தா அவ. ஒரு திறமையும் அவளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிறத எல்லாருமே நோட் பண்ணாங்க. அவகிட்ட சக்தி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஈஸியா கிடைச்சது. சிமி அவங்க அம்மாவை கூட்டிட்டு மனுஷ உலகத்துல 3 பேரும் ஒன்னா ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சிமி அங்க இருக்கிற எல்லா மனுஷங்க கூடயும் ரொம்ப க்ளோஸா இருக்க ஆரம்பிச்சா. மனுஷங்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் இருக்க தொடர்பு ரொம்ப தெளிவாவே இவளுக்கு புரிஞ்சுது. ஆனா ஒரு கட்டத்துல சிமியோட அம்மா இறந்து போயிடுறாங்க. இதுக்கு மேல அம்மா நம்ம கூட இல்லம்மா, நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பாத்துக்கணும்னு அவங்க அப்பா அழுதுட்டே சொல்லிட்டு இருக்காரு. உங்க அம்மா உன் கூட இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டா, அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இத்தனை நாள் இருந்தா அப்படின்னு. ஆனா சிமியோட அப்பாவும் அவங்க அம்மா இல்லாத வருத்தத்துல இறந்து போயிடுறாரு. அப்பா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, நீங்களும் அந்த ப்ராமிஸ மீறிட்டீங்கன்னு சிமி அரண்மனையிலே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. பார்த்தா அங்க அடுத்த ராஜாவா நாதா அவன் வெளியே பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. சிமி கதவை திறந்துட்டு வெளியே வரா. எல்லாரும் சிமியை அட்டாக் பண்றதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. சிமி பறந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. சிமி இதுக்காக ரெடி ஆனதே இல்ல ஒரு தடவை கூட. ஆனா அத்தனை ஆத்மாக்களும் சேர்ந்து ஒருத்தைய அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சிமி ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ அந்த சக்தியே சிமியை தான் தேர்ந்தெடுக்குது. அவ எப்பவுமே கையில ஒரு ஜேடு டோக்கன் வச்சிட்டு இருப்பாள்ல, அது ஒரு பெரிய விளக்கு. அந்த விளக்கு சிமியை எடுத்துட்டு போயிட்டு இந்த போட்டிக்கு அவளை தயார் பண்ணுது. சிமி முழு சக்தியோட அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுட்டு கீழே இறங்குறா. மீதி இருக்கிற அத்தனை பேரும் சிமிய முழு தலைவியா ஏத்துக்கிறாங்க. கையில இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு சிமி காலில் விழுந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் சிமி ராணியானா. அது மட்டும் இல்லாம ராணி ஆகிறதுக்கு முன்னாடி சிமி ரொம்ப ஜாலியா இருப்பா. ஆனா ராணி ஆனதுக்கு அப்புறம் எனக்கே இவளை யாருன்னு தெரியாத மாதிரி ரொம்ப புது ஆளா மாறிட்டா. நானும் யானும் இதுவரையும் நம்ம பழகுன சிமியா இவ, இப்படி ஒரு கட்டத்தை அவளை சுத்தி கட்டி வச்சிட்டு இருக்காளின்னு ரொம்ப அசந்து போய் பாத்துட்டு இருந்தோன்னு எல்லா கதையுமே ஜிஜி சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல உங்க நடந்த கதையெல்லாம் உனக்கே தெரியும்ல. ரொம்ப பவர்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அவ எங்களை ரொம்பவே நெருங்க விடுறதே கிடையாது. எல்லாருக்குமே பவர் ஒரு அப்சஷனா மாறிடும், அதனால அவங்க வீக் ஆவாங்க. ஆனா சிமிக்கு அப்சஷன் வீக்னஸே கிடையாது. எது மேலயும் ஆசை இல்லாம அவளால இருக்க முடியும். ஆனா அவளோட வீக்னஸ் என்ன தெரியுமா? காதல் தான் அப்படின்னு துவான்ஷு கிட்ட ஜிஜி சொல்றா. இந்த கதையை எல்லாத்தையும் கேட்டுட்டு துவான்ஷு வேகமா சிமிய பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்குள்ள வரான். சிமி உன் கதை இல்ல அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். சிமி அதுக்குள்ள உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், என் கூட வா அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க கிட்டத்தட்ட 22 சமாதி இருக்கு. இங்க 22 சமாதி இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் என்னோட வாழ்க்கையில நான் லவ் பண்ணவங்க. இங்க இருக்கிற நிறைய பேத்துக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. ஆன் அண்ட் ஆஃபா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒருத்தங்க கூட ஒரு 20 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்னு வேணா வச்சுக்கோ. இங்க இருக்கானே இவன் தான் முதலா நான் மனுஷ குலத்துல ஒருத்தன் கிட்ட காதல்ல விழுந்தேன். அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவன் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு இருக்கிற ஒரு பையனோட ஒரு காலத்துல நான் லவ்ல இருந்திருக்கேன்னா உன்னால நம்ப முடியுதா? துவான்ஷு, உன் வாழ்க்கையெல்லாம் வருஷ கணக்குல கணக்கு போடுவாங்கல்ல, என் வாழ்க்கையெல்லாம் செஞ்சுரியில தான் கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரி நூறாண்டா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதியா ஒரு 20 வருஷத்துக்கு என் கூட வாழ்ந்துட்டு போகணும்னு உனக்கு என்ன இருக்கு? உண்மையாவே நீ என் மேல வச்சிருக்கிறது உண்மையான பாசம் தெரியுது. அதனாலதான் உண்மையான ரிஜெக்ஷனை இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்குன்னு பிடிச்ச மாதிரி, உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிற மாதிரி உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்லா வாழ்ந்து காலம் முழுக்க அந்த பொண்ணும் உன்னை யோசிக்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறமா நீ இறந்து போகணும். மத்தபடி என்ன மாதிரி ஒரு ஆளுங்க கூட என் வாழ்க்கையில ஒரு பாசிங் கிளவுடா நீ வந்துட்டு போக கூடாதுன்னு சொல்ல. சிமி, சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. என் மேல லவ்வே இல்லாத மாதிரி நீ பேசிட்டே இருக்காத. நான் உன்னை கட்டி பிடிச்சிருக்கேன், கிஸ் பண்ணிருக்கேன்,
ரொம்பவே கலாய்ச்சிருக்கேன். ஒரு தடவை கூட நீ என்ன எதுவுமே பண்ணதில்ல, எதிர்த்து கூட கேள்வி கேட்டதில்ல. சிமி நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மத்த 22 பேர் அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்ப நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அத சொல்லுன்னு சொல்ல சிமி டக்குன்னு அவனோட கண்ணை மூடி விட்டுடுறா. இங்க இருந்து நீ கிளம்ப போற, அழறதுன்னா அழுதுக்கோ. உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு. ஆனா நிறைவேற்ற முடியாத உன்னோட ஆசை அது நான் தான். நான் உன் வாழ்க்கையில இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது பயங்கரமா இடி இடிக்குது. சிமி பயந்து போயிடுறா. துவான்ஷு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு புடிச்சிட்டு இருக்கான். இங்க இருந்து கிளம்பிடு, நான் போயிட்டு வரேன்னு சிமி அப்படியே அழுதுட்டே இந்த பக்கமா போறா. துவான்ஷு பாக்குறான். இடி சத்தம்னா இவளுக்கு பயம் போல. இன்னைக்கு புதுசா அவளை பத்தி தகவல் தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன அவ எது போக சொல்றாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் யானும் ஜிஜியும் பேசிக்கிறாங்க. ஜிஜிய பாத்துட்டு யான் கேக்குறான், என்ன அந்த துவான்ஷு சாதாரண மனுஷன் தான், திருப்பி கிளம்பி போக போறான் போலன்னு சொல்ல, அவன் மனுஷன் தான் ஆனா சாதாரண மனுஷன் கண்டிப்பா கிடையாது. நீ என்ன நினைக்கிற யான்? ஒரு வேலை அவன் இங்க இல்லாம போயிட்டா சிமி ஒன்ன செலக்ட் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ 300 வருஷமா அவளை புரிஞ்சுகிட்டு இருக்கதை விட துவான்ஷு இத்தனை நாள்ல அவளை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கான். நீ நம்பலனாலும் அதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. அதான் கிளம்பிட்டானே அப்படின்னு யான் கொஞ்சம் நக்கலாவே பேசிட்டு இருக்கான். துவான்ஷு அங்க வரான். கரெக்டா இருந்த இடத்த ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு இப்போ நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா போறான். இங்க யான் கிட்ட அந்த பிளாக்கி இருக்கால அவ வந்துடுறா. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப நாளாவே லைப்ரரியில பூட்டப்பட்டு கிடந்தது, அத உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஜிஜியை பத்தி கவலைப்படாதீங்க. ஜிஜி இப்ப என்ன முழுசா நம்புறாங்கிறதால அவகிட்ட நிறைய விஷயத்த நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜிஜி சாதாரண ஆள் கிடையாது. ஆனா நீ அவளை தோக்கடிச்சிட்ட அப்படின்னா அவ இடத்துக்கு அடுத்து நான் ஒன்ன கொண்டு வருவேன் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். நீங்க இதுவரையும் கொடுத்த எல்லா ப்ராமிஸையும் எனக்கு நிறைவேற்றிருக்கீங்க யான். கண்டிப்பா நான் அதையும் நிறைவேற்றுவேன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த பைஷா இருக்கான்ல அவன் உயிரோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பா ஒரு பெரிய ஆபத்தா என்னைக்கா இருந்தாலும் மாறுவான். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரையே நீ அவனை கொண்டுட்டனா உன் பதவியை யாராலையும் பறிக்க முடியாதுன்னு யான் சொல்றான். நான் இப்பவே ட்ரை பண்றேன் அப்படின்னு பிளாக்கி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஜெயில பாத்துக்கிற கண்ணு இருக்கும்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் லேசா மயங்கிட்டேன் அப்பன்னு பார்த்து யாரும் உள்ள போன மாதிரி இருக்கு. இது மட்டும் சிமிக்கு தெரிஞ்சா தண்டனை கொடுத்துருவா, தெரியாம தான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. கரெக்டா அந்த பக்கம் ஜிஜி சிமிய பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு வரா. உன் ஆளு துவான்ஷு கிளம்பிட்டான். நீ ஏன் அவனை கிளம்ப சொல்றன்னு எனக்கு நிஜமாவே புரியல. ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங் அவன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு போனா, பாக்க மனசுடைஞ்சு இருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து போறா. உள்ள சிமி அதை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல இருக்கிற எல்லா முக்கியமான விஷயத்தையும் அதுல குட்டி குட்டியா நிறைய மேப் மாதிரி போட்டு வச்சிட்டு இருக்கான் துவான்ஷு. இந்த மரம் இப்படி இருக்கும், இந்த பூக்கள்லாம் இந்த கலர்ல இருக்கு, இதோட டெக்ஸ்டர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளால எதெல்லாம் அனுபவிக்க முடியாதோ அது அத்தனையும் பாக்குற இடத்துல எல்லாம் போயிட்டு பார்த்து பார்த்து அவளுக்காக எப்படி டிஸ்கிரைப் பண்ணா அவளுக்கு புரியுமோ அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிருக்கான். அதிசயமா இருக்கிற பூவெல்லாம் கூட அதுல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டெக்ஸ்டர்ல இருந்து வாசம் வரைய எழுதி வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன போட்டிவன் டார்ச்சர் பண்றான். போற நேரத்துல கூட இந்த மாதிரி ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு போயிருக்கான். என் மேல லவ் இல்லையான்னு வேற அவன் கேட்டான்லன்னு சொல்லிட்டு சிமி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஒரு பக்கம் நம்ம துவான்ஷுவோட 2 அசிஸ்டன்ட் சின்னுலா இருக்கும் போது துவான்ஷு அங்க போயிடுறான். என்னடா சின்னு ஸ்ட்ராங் ஆயிட்ட போலன்னு துவான்ஷு கேட்க, அண்ணா உங்களை பார்த்து 1 மாசம் தான் ஆகுது, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, ஆனா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேங்கிறது உண்மைதான் சொல்ல, சிமி அக்கா எங்கன்னு வேற கேக்குறான். சிமி அவளோட வீட்டுக்கு போயிட்டா. இப்போ நான் ஏன் வீட்டுக்கு போகணும், என் வீட்டு கூட கூட வரியா அப்படின்னு சின்னுவையும் கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க பிளாக்கி உள்ள வரா. இன்னும் சில பேரை உள்ள கூட்டிட்டு போகணும், சில ஆம்பளைங்களை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கூடவே நீயும் வா அப்படின்னு மெயின் வேலைக்காரனையும் கூட்டு போறா. அங்க உள்ள போனதும் பார்த்தா பயங்கரமான ஒரு சக்தி வந்து அங்க இருக்கிற அத்தனை பேரையும் வந்து உறிஞ்சி எடுக்குது. அவங்க உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் அந்த பைச்சாதான் போல இங்க நின்னுட்டு உள்ள வர அத்தனை பேரோட ஆத்மாவையும் உறிஞ்சி இழுத்து அவனுக்கு சக்தி சேர்த்துட்டு இருக்கான். அந்த பக்கமா ஜிஜி வரா ஒரு வேலையா வந்து பாக்குறா. என்னது இது, யாரும் இங்க நிக்கிறாங்களே அப்படின்னு கையில இருக்கிற விசிறியால கேப்ப கீழே விழ பண்ண உள்ள நிக்கிறது பைச்சான்னு தெரியுது. பைச்சாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. பின்னாடி யாரோ வராங்க, என்ன நடக்குது மேடம்னு கேட்டுட்டு இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள அங்க இருந்து பைச்சா காணாம போயிடுறான். சோ அதை பத்தி எதையும் கண்டுக்காம அந்த உண்மையை மறைச்சிட்டு வெளியே போயிடுறா. இதே நேரம் சிமியோட கைக்கு ஒரு டோக்கன் வருது. உள்ள பார்த்தா சிமியோட கோர்ட்டுக்காக மத்த லீடர்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஒருத்த மட்டும் வரவே இல்ல, எப்பயும் ஆளா கோர்ட்டுக்கு வருவான்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவன் வராததை பார்த்துட்டு யான் பாக்குறான், ஜிஜிக்கும் வராததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு. சிமி வந்து உட்கார்றா. ஒருத்தர் மட்டும் வரலையேன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா அவன் உயிரோட இல்லன்னு சொல்ல அவருக்கு வாய் பேச முடியாது. எதுக்காக அவரை கொண்டீங்கன்னு எல்லாருமே இவளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிமி பாக்குறா, நான் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் இறந்து போயிட்டு அவனோட டோக்கன் என் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த டோக்கன் எங்க இந்த சக்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஜெயிலுக்குள்ள இருந்து வந்திருக்கு. ஜெயிலுக்குள்ள அவன் இறந்து போயிருக்கான். யார் அவனை கொன்னதுன்னு கேட்க, ஜிஜி அப்போல இருந்து அமைதியா இருக்க, உனக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு யான் கேக்குறான். ஜிஜி பாக்குறா, முட்டாள்தனமா இருக்கு,
என்ன நடந்தது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விசாரிக்கிறோம் தலைவி அப்படின்னு வெளியே வரா. ஜிஜி எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா பைச்சா உனக்கு தான் ரொம்ப க்ளோஸா இருந்தான், அவன் எஸ்கேப் ஆனதுல உனக்கு தான் அதிக வருத்தம் இருக்கும் இல்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் உன்னை லவ் பண்ணலாம்லன்னு சொல்ல, என்னது லவ் பண்ணானா, திரும்பி அவன் 2வது தடவை வரும்போது என்ன கொலை பண்றதுக்கு தான் மெயினா வந்தான், இப்ப அவன் திரும்பி வந்தா ஏன் உயிருக்கு தான் ஆபத்து, புரியுதா? நீ பைச்சாவ பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறல, நானும் அப்படிதான் பைச்சாவ பார்த்ததே இல்லைன்னு நக்கலா பேசிட்டு ஜிஜி அங்க இருந்து போயிடுறா. இங்க பயங்கரமா யானுக்கு கோபம் வருது, இவள அடிச்சு இங்கே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இங்க மறுபடியும் கோர்ட் ஆரம்பமாகுது. ஒவ்வொரு வழியா நம்ம துவான்ஷு உள்ள போயிட்டான்ல, அங்க போயிட்டு ஷியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இருக்கான். பரவாயில்லையே, நான் வெளியே போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள ப்ரொமோஷன் வாங்கிட்டீங்கன்னு அவன் ஷியனை பார்த்து கேட்க, ஷியன் நீங்க மட்டும் சும்மாவா, அபோர்ச்சியை கொண்டிருக்கீங்க, அடுத்தடுத்து இடங்களை கைப்பற்றிருக்கீங்க, கலக்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து உள்ள போறான். துவான்ஷுவோட அப்பாலாம் கிளம்பி உள்ள வராரு. கோர்ட் ஆரம்பிக்குது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், நிறைய வெற்றிகளை வாங்கின துவான்ஷு இங்க மறுபடியும் திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா துவான்ஷுவை பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு வேற ராஜா சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு துவான்ஷு நன்றி சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த பிளாக்கி மறுபடியும் ஜெயிலுக்குள்ள வரா. அங்க இருக்கிற நிறைய பேரை கட்டி போட்டு அவங்க உடம்ப சுத்தி முட்டை மாதிரி ஒரு கூடு மாதிரி கட்டிடுறா. ஆனா அதுக்குள்ள இருந்து அவளோட உயிர் சக்தி இருக்கும்ல, அதை மட்டும் வெளியெடுத்து அவளோட பிரேஸ்லெட்டுக்குள்ள கோத்து வச்சுக்கிறா. பின்னாடி பார்த்தா ஒரே ஒரு முட்டை தனியா இருக்கு. இது உன்னோட நேரம்னு சொல்லிட்டு அந்த முட்டையில இருந்து உயிர் சக்தியை எடுக்க பாக்குறா. ஆனா அவளால எடுக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னது இது, ஏன் நம்மளால முடியலன்னு பாக்கும்போது அந்த முட்டை வெடிச்சு உள்ள இருந்து பைச்சா வரான். இவளை கொல்றதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். என்னது பைச்சாவா அப்படின்னு பாத்துட்டு வேகமா இவ கையில போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட் எல்லாரோட உயிரும் உள்ள போய் சேர்ந்துச்சுல, அத சலங்க மாதிரி ஆட்றா. பைச்சா உடனே ரோபோ மாதிரி அங்கேயே நின்னுடுறான். சிமியே உன்னை பார்த்து பயப்படுறா. ஏன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது. இனிமே ஆனா என் பிரேஸ்லெட் சத்தத்துக்கு நீ அடங்க போற அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா பிளாக்கி. இங்க ஒரு வழியா மறுபடியும் நம்ம துவான்ஷு அவனோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். சின்னவோட என்னடா பயமா இருக்கா, எனக்கே பயமா தான் இருக்குன்னு சொல்லும் போதே அங்க நம்ம துவான்ஷுவோட தங்கச்சி வேகமா ஓடி வரா. அண்ணான்னு கத்திட்டே, அவனை எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ண, நான் பாருனா எவ்வளவு வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. துவான்ஷு சின்னுவ பார்த்து இவனால தம்பியா தத்தெடுத்திருக்கேன்னு சொல்ல, பாக்க என்ன பரதேசி மாதிரி இருக்கான், நீ ஒரு மாசம் இவனை என்கிட்ட விடு, எப்படி பணக்கார வீட்டு பசங்க மாதிரி பல பலன் மாத்திரம் பாருன்னு தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. வேணாம் வேணாம், அவனை நான் என்னோட போர்க்களத்துக்கு கூட்டு போறேன், அவனை இந்த ஊர் பொறுக்கி பசங்க மாதிரி மாத்திராதுன்னு துவான்ஷு பேசிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல அப்பா வராரு. காயங்கள்லாம் ஆறிடுச்சா, உன் கூட தனியா பேசணும் வா என் கூட துவான்ஷுவை கூப்பிட்டு இருக்காரு. இங்க தனியா யான் ஒரு கிளப்புக்கு போறான். யாரு கணக்கோ தெரியாத மாதிரி மறைஞ்சு போயிட்டு இருக்காங்கறதால எல்லாரும் கண்டுக்காம இருக்காங்க. அங்க ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இந்த பெயிண்டிங் உள்ள போயிடுறான். அந்த பெயிண்டிங் உள்ள தனி உலகமே இருக்கு. இந்த இடத்துல பிளாக்கி நிறைய விஷயத்த மறைச்சு வச்சிருப்பா போல. அங்க ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வேற ஏதோ மந்திர கட்டு போட்டிருக்கா. உள்ள போயிட்டு அதுல போட்டிருக்கதெல்லாம் யான் படிச்சிடுறான். இங்க அதே நேரம் நம்ம சிமி உட்காந்து ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் பாக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு அவளுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அங்க இருந்து கிளம்பி போறா. பார்த்தா யானுக்கும் ஜிஜிக்கும் சண்டை நடக்குது. எவ்வளவு தைரியம் தான் பைச்சாவை தப்பிக்க விட்டுருப்ப, ஜிஜி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ சிமிக்கு உண்மையாவே இல்லன்னு சொல்ல, இல்லையே நான் அப்படி தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க. ஆனா சிமி கரெக்டா அங்க வந்துடுறா. இதே கம்ப்ளைண்ட மறுபடியும் யான் சொல்ல, இல்ல சிமி பைச்சா மாதிரி இருந்தது, நான் ஃபாலோ பண்ணி போறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டான், சோ என்னால ஃபாலோ பண்ண முடியல, அதுதான் உண்மை, அது பைச்சாவா இல்லையான்னு கூட எனக்கு கன்ஃபார்மா தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவன் என்ன ஃபாலோ பண்ணி சந்தேகப்பட்டு வந்ததாலதான் என்னால கரெக்டா அதை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு, நான் அவனை மிஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த யான் தான் அப்படின்னு யான் மேலையும் பழிய போட்டுட்டு இருக்கான். சிமி பாக்குறா, நீ இன்னும் கரெக்டா செக் பண்ணலங்கிறதால அதுக்கு உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, சிமி அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு யான் கத்த ஆரம்பிக்கிறான். யான் நான் ஒண்ணு சொல்லவா, எதனால நீ இந்த மாதிரி பண்றிருக்க அப்படின்னு சிமி கேட்க, நீ எதுக்கு ஜிஜிய இந்த அளவுக்கு நம்புற, அவ அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு எப்படி உனக்கு பாத்திரமா மாறுனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்த்தா நான் யாரையுமே நம்ப கூடாது, எல்லாருக்கும் செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்குன்னு சிமி சொல்றா. இல்ல நான் இங்க வந்து சேர்ந்தப்ப வேணா எனக்கு பதவி மேல ஆசைப்பட்டு நான் வந்து சேர்ந்திருக்கலாம், ஆனா சிமி இத்தனை வருஷத்துல உனக்காக மட்டும்தான் நான் ஒன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் சிமி, உன்னோட எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணணும் தான் என்னோட ஒரே ஒரு கவலையே, நீ என்ன நம்பலாம் முழுசா நம்பலான்னு சொல்ல, சும்மா கேஷுவலா தான் சொன்னேன், அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சிமி கேட்டுட்டு இருக்கா. சரி நான் உன்னை நம்புறது இருக்கட்டும், நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம கையில பல ஆபத்தான விஷயங்கள் இருக்கு, நிறைய பேர் மேல நமக்கு சந்தேகமும் அதிகமாயிட்டே இருக்கு, ஆனா இன்னொரு தடவை மறுபடியும் பழைய டிராஜடி நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சிமி சொல்றா. சரி ஓகே அப்படி நடக்காது, நான் பாத்துக்கிறேன், நீ என்ன மட்டும் நம்ப அப்படின்னு யான் சொல்றான். நம்ம பதவியையும் தாண்டி உனக்கும் எனக்கும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஆப்வியஸா நான் உன்னை நம்ப தான் செய்வேன் அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. யாருக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு.
இங்க துவான்ஷு அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறான்ல, அவங்க அப்பா பாத்துட்டு இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இதுல எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்பா, நீங்க ஏற்கனவே அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல உங்க லைஃப்ல, அப்புறம் அந்த பொண்ணு நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உங்களுக்கு துணை மனைவியா கூட இல்லாம அங்கிருந்து போயிட்டாங்க. நீங்க அவங்கள ரொம்ப லவ் பண்ணீங்களா? எங்க அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணத ரெக்ரெட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு துவான்ஷு கேக்குறான். ஏன் நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. ஆமான்னு துவான்ஷு சொல்ல, அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, துணை மனைவியா வேணா ஆக்கிக்கோன்னு சொல்ல துவான்ஷு சிரிக்கிறான். யார துணை மனைவி ஆக்குறதுன்னு. சரிப்பா, நான் அப்புறம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு அங்க இருந்து வெளியே போறான். தங்கச்சி நடக்கிறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. நான் யார பத்தி நான் அப்பா அதை திட்டிட்டு இருந்தாரு, அந்த ஷியனியும் உன் லைஃப்ல குறுக்க வந்துகிட்டே இருக்கான், நம்ம போய் மண்டைய உடைச்சிடவான்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. நீ ஒட்டி கேட்டது போதும், உன் மேல கூட தான் எனக்கு பயங்கர கோவம் இருக்கு. சின்ன வயசுல நீ என்னோட பென்சிலை உடைச்சிட்டு அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்டுலன்னு சொல்ல தங்கச்சி பாக்குறா. அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அது போய் சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லன்னு சொல்லிட்டு நீ நிஜமா கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க, தெரியல, ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம சிமி அவளோட கோட்ல இருக்கும்போது அப்படியே பைச்சா மாதிரியே ஒரு சின்ன உருவம் ஒண்ணு முன்னாடி வந்து நிக்குது. சிமி அவனை அடக்கிடுறா. பைச்சா மாதிரியே பல பப்பட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்பி போறான். பிளாக்கிய பாக்குறான். எனக்கு நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கன்னு சொல்ல பல்ல காட்டுறா அவ. அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சிட்டு இருக்கியான்னு பிளாக்கிய கழுத்தை புடிச்சு, என்ன பண்ணி வச்சிருக்க நீனு, எதுக்கு பைச்சாவ கொல்லாம விட்டுருக்கன்னு கேட்க, இல்ல நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு பிளாக்கி சொல்ல ஆரம்பிக்கிறா. உன் சீக்ரெட் புக்க நான் எடுத்து படிச்சுட்டேன்னு பிளாக்கிய அந்த சீக்ரெட் ஜெயிலுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லு பிளாக்கி அப்படின்னு சொல்ல, ஜெயிலுக்கு வெளியே காவலுக்கு இருக்குல்ல, அத நான் என்னோட பிரேஸ்லெட்டை வச்சு மயக்கிட்டு அதுக்கே தெரியாம உள்ள வந்துட்டேன். இங்க வந்து பைச்சாவை கொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனா என்னால கொல்ல முடியல. ஜஸ்ட் என்னால மேனிபுலேட் தான் பண்ண முடிஞ்சது. அதனால தான் அவனை ஸ்ட்ராங் ஆக்கி நான் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, பைச்சாவை சிமிய கொல்றதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஆனா உங்களுக்கு தலைவன் பதவி மேல ஆசை இருக்குன்னு தெரியும். நீங்க மகாராஜா ஆனதுக்கு அப்புறமா என்ன நீங்க கல்யாணம் மட்டும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேச ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். யான் யோசிச்சே பாக்கல போல இவ இப்படி ஒரு ஐடியா வச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்க, நீங்க மகாராஜா, அடுத்து நான் உங்களோட ஒய்ஃபா மாறணும், சிமிய நான் கொல்லவே மாட்டேன், உயிரோட விட்டு வச்சிருக்கேன் உங்களுக்காக, இந்த பிளான் எல்லாம் ஓகே தானேன்னு கேட்க, நல்ல பிளானா இருக்கே அப்படின்னு யான் சரி நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிமி ஒரு பக்கம் துவான்ஷுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அங்க கோர்ட்ல மத்தவங்க எல்லாம் கூடி வந்துடுறாங்க. என்ன சிமியா இன்னும் ஆளை காணா அப்படின்னு. இந்த பைச்சா இருக்கானே அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக சிமி தவத்துல இருக்காங்க, ஒரு 3 நாளைக்கு வெளியே வர மாட்டாங்கன்னு ஜிஜி வந்து சொல்றா. கூடவே இந்த பிளாக்கி ஜிஜி பின்னாடியே வெளியே போயிட்டு, சிமி மேடம் ஏன் வெளியே வரல, ஒரு வேலை உங்களுக்கு உடம்பு எதுவும் முடியலையான்னு கேட்க, நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பாக்குறேன், சிமி கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரிதான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. பைச்சா கூட சண்டை நடந்திருக்குமோன்னு கேட்க, எனக்கும் அப்படிதான் தோணுது, பைச்சா கூட சண்டை போட்டுருப்பா போல அப்படின்னு சொல்ல பிளாக்கி பாக்குறா. ரொம்ப சந்தோஷம், பயங்கரமா வீக்கா இருக்கா, இந்த டைமை யூஸ் பண்ணி அவளை அடிச்சிட வேண்டியதான்னு சிமி தனியா இருக்கிற நேரமா பார்த்து பைச்சாவை உள்ள விடுறா. சிமிக்கும் பைச்சாக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா வந்து பைச்சா அவள ஒரு சங்கிலியால ஒரு இடத்துல கட்டி வச்சிடுறான். அங்க பிளாக்கி போயிட்டு சிமியை இன்னும் கொடுமைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவளோட உயிர் சக்தியை இவளால எடுக்க முடியல. என்ன நடக்குது இங்கன்னு பிளாக்கி பாக்க, சிமி நக்கலா சிரிச்சுட்டே மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. யார கொல்றதுக்கு யார் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து சிமி என்ன பிளான் வச்சிருக்கா, பைச்சா பிளாக்கி என்ன ஆக போறாங்க, யான் என்ன ஆக போறான், தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.